Hello students, today we'll see the second part in Unit 3 of Geography. Irrigation. Watering of agricultural plants through artificial means is called irrigation. Being a hot country with seasonal and irregular rainfall, it always needs irrigation to carry out agricultural activities during dry period. இரிகேஷன் அதாவது நீர்ப்பாசனம்னா என்னென்னா விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் அப்படின்ற ஒரு செயற்கை முறையில் நீரை இது பண்ணுறது தான் நீர்ப்பாசனம் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக நம்ம நாட்டுக்கு தேவை இருக்குது அப்படின்னா, நம்ம நாடு ஒரு ஹாட் கண்ட்ரி. அது போக இங்கே இர்ரெகுலர் ரெயின்ஃபால் தான் இருக்குது. அதாவது மழை ஒழுங்கான ஒரு முறையில் இல்லை. அந்த ரெண்டு காரணத்துக்காக இதை வச்சு மட்டும் நம்மளால் விவசாயங்கிறது ஒழுங்காக பண்ண முடியாது இல்லையா? தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? அதுக்காக தான் நம்மளுக்கு இந்த இரிகேஷன் அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். Sources of irrigation. In India, different sources of irrigation are used depending upon the topography, soils, rainfall, availability of surface or groundwater, nature of river, whether perennial or non-perennial, requirements of crops, etc. The main sources of irrigation used in different parts of the country are canal irrigation, well irrigation and tank irrigation. இந்த இரிகேஷன் அதாவது நீர்ப்பாசனம் அப்படின்றது எதை பொறுத்து அமையும்னா, டோப்போகிராஃபி அப்படின்னா ஒரு நிலத்தோட அமைப்பு, அதோட மண், அங்கே இருக்கிற மழைப்பொழிவு, அது போக நிலத்தடி நீர் இருக்குதா இல்லை இல்லையா, எவ்வளோ இருக்குது அதை பொறுத்து. ஒரு ஆறு இருக்குது அப்படின்னா அந்த ஆறு வற்றாத ஆறா இல்லை வற்றாத ஆறா, பெரினியல் நான் பெரினியல்னால் வற்றும் ஆறா இல்லை வற்றாத ஆறான்னு பார்க்கணும். அது போக கிராப்ஸ், எந்தெந்த கிராப்ஸுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் இந்த நீர்ப்பாசனம்ன்றது அமையும். நம்ம நாட்டில் ஒரு 3 இதான நீர்ப்பாசனத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அது என்னென்னா கெனல் இரிகேஷன், வெல் இரிகேஷன், டேங்க் இரிகேஷன். அதாவது கால்வாய் நீர்ப்பாசனம், கிணற்று நீர்ப்பாசனம், டேங்க், இந்த 3மே நம்ம நாட்டில் ஃபாலோ பண்ணுற நீர்ப்பாசன வசதிகள். Canal irrigation. It is the second most important source of irrigation in our country. Canals are the effective source of irrigation in areas of low level relief, deep fertile soils, perennial source of water and extensive command area. The canals are of two types: indentation canals and perennial canals. Indentation canals. In this, water is taken out directly from the rivers without making any kind of barrage or dam. Such canals are used for the diversion of flood water from the rivers and remain operational during rainy season. Perennial rivers. These are developed from perennial rivers by constructing barrage to regulate the flow of water. About 60% of the canal irrigated area falls in the northern plains of India. கேனல் இரிகேஷன் அதாவது கால்வாய் நீர்ப்பாசனம் அப்படின்றது நம்ம நாட்டை பொறுத்தவரையில் செகண்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கேனல் இரிகேஷன் கால்வாய் நீர்ப்பாசனத்தை எந்தெந்த ஏரியாவில் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, லோ லெவல் ரிலீஃப் அந்த மாதிரியான தாழ்வான பகுதிகளில், வளமான மண் ஃபர்டில் சாயில்ஸ்னால் வளமான மண் இருக்கிற பகுதிகளில், பெரினியல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர்னால் வற்றாத நதிகள் இருக்கக்கூடிய இடத்துல. ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் நம்மளால் கால்வாய் பாசனத்தை பயன்படுத்த முடியும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று இனண்டேஷன் கேனல்ஸ், இன்னொன்று பெரினியல் கேனல்ஸ். இதில் இனண்டேஷன் கேனல்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அதாவது ஒரு இடத்துல ஆறு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த ஆறுலேருந்து எந்த ஒரு அணையோ இல்லை எதுவுமே கட்டாமல் தண்ணி அப்படியே எங்கே தண்ணி தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு இது பண்ணி விடுறது தான் இனண்டேஷன் கேனல்ஸ்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்கள், இதில் ஆறு இருக்குது, இந்த பாதை மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா? இது வழியாக தண்ணி போகிறதுக்காக தான் இது போட்டிருக்கிறது. இது எந்த டைமில் யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த ஆற்றில் வெள்ளம் இருக்குல்ல, வெள்ளம் வரும்போதோ இல்லை மழைப்பொழிவு ஜாஸ்தியாக இருக்கும்போது, இந்த டைம்லலாம் இந்த இனண்டேஷன் கேனல்ஸ், இந்த கால்வாய் நீர்ப்பாசனம்ன்றது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற இன்னொரு மெத்தட் என்னென்னா பெரினியல் கேனல்ஸ். இது பெரினியல் ரிவர்ஸ், அதாவது வற்றாத நதிகளை பொறுத்து தான் இந்த நீர்ப்பாசனம் இருக்குது. வற்றாத நதிகளில் இந்த மாதிரி ஒரு டேம் ஒன்று கட்டி, அந்த டேம் எதுக்கு கட்டுறாங்க அப்படின்னா, அந்த தண்ணி ஃப்ளோ, வாட்டர் ஃப்ளோ இருக்குல்ல, அது சீராக எல்லா இடத்துலையும் போகணுன்றதுக்காக தான் இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் பெரினியல் கேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
ஒரு 60% நார்த் இந்தியன் பிளெயின்ஸில் வந்து இந்த மாதிரியான பெரினியல் கேனல் இரிகேஷன் தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. Well irrigation. A well is a hole or trough usually vertically excavated in the earth for bringing groundwater to the surface. Well irrigation is the most important source of irrigation. It is a cheap, dependable and popular source of irrigation in the country. Well irrigation is unavoidable in the region of low rainfall and becomes an essential one where the canals and tank irrigation are not available. Wells are of two types: open wells, tube wells. Open wells. This type of irrigation is widely practiced in the areas where groundwater is sufficiently available. The areas are in Ganga Plains, the deltaic region of Mahanadi, Godavari, Krishna, Kaveri and parts of Narmada and Tapti valleys. Tube wells. Tube wells are developed in the areas of low water table, sufficient power supply and soft subsurface geological units. Tube wells are predominant in the states of Gujarat, Maharashtra, Punjab, Madhya Pradesh and Tamil Nadu. வெல் இரிகேஷன் அதாவது கிணற்று நீர்ப்பாசனம். ஸோ இது வந்து நம்ம நாட்டில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீர்ப்பாசனத்தை பொறுத்தவரையில் கிணறுன்றது எப்படி தோண்டுவாங்க, நிலத்தடி நீரை வந்து பூமியோட மேல் பகுதிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக பூமியில் வந்து வேர்ட்டிக்கலாக தோன்றுறது, செங்குத்தாக தோன்றதை தான் நம்ம கிணறு அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு சீப் இரிகேஷன் மெத்தட். இது வந்து ரொம்ப ஈஸி தான். ரெண்டாவது, எங்கெல்லாம் வந்து மழைப்பொழிவு கம்மியாக இருக்கோ, எங்கெல்லாம் வந்து கேனல் இரிகேஷனும் டேங்க் இரிகேஷனும் நம்மளால் பண்ண முடியாதோ, கால்வாயும் டேங்க் அமைச்சு இரிகேஷன் நம்மளால் பண்ண முடியாதோ, அந்த இடத்துலலாம் நம்மளால் கிணற்று நீர் பாசனத்தை தான் பண்ண முடியும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஓப்பன் வெல்ஸ், இன்னொன்று டியூப் வெல்ஸ். அதாவது திறந்த வெளி கிணறுகள், டியூப் மூலமாக இது பண்ணுற கிணறுகள். இந்த ரெண்டும். இதில் திறந்த வெளி கிணறுகள்ன்றது நம்மளுக்கு தெரியும். அதாவது நிலத்தடி நீர் போதுமான அளவு இருந்ததுனாலே நம்ம அங்கே திறந்த வெளி கிணறுகளை பயன்படுத்த முடியும். அந்த மாதிரியான ஏரியாஸ் நம்ம எங்கெல்லாம் வந்து திறந்த வெளி கிணறுகளை பயன்படுத்த முடியும்னா கங்கா பிளெயின்ஸ், டெல்டாயிக் ரீஜியன் ஆஃப் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி அங்கெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த டியூப் வெல்ஸ் இருக்குது இல்லையா, டியூப் போட்டு தண்ணியை கிணத்துலேருந்து வெளியேற்றுது. இது வந்து எந்த ஏரியாவில் நம்மளால் பயன்படுத்த முடியும்னா எங்கெல்லாம் வந்து பவர் சப்ளை நம்மளுக்கு போதுமான அளவு கிடைக்க முடியுமோ, சஃபிஷியன்ட் பவர் சப்ளை எங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த இடத்துல நம்மளால் இந்த டியூப் வெல்ஸ், நம்மளால் ஓப்பனாக அந்த கிணறுலேருந்து எடுக்க முடியாத இடத்துல நம்ம இந்த டியூப் வெல்ஸை வந்து பயன்படுத்துகிறோம். ஸோ இது எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு. ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த டியூப் கிணறு யூஸ் பண்ணுறாங்க. Tank irrigation. A tank is a natural or man-made hollow on the surface developed by constructing a small bund around it across a stream. It is used to collect and store water for irrigation and other purposes. Irrigation by tanks is a very old system in India. It also includes irrigation from lakes and ponds. The tank irrigation is popular in the peninsular India due to the following reasons. The undulating relief and hard rocks make difficult to dig canals and wells. Natural depressions serve as reservoirs. Absence of perennial rivers. Impermeable rock structure which do not permit percolation. The scattered nature of population and agricultural fields. இப்போ நம்ம டேங்க் இரிகேஷன், அதாவது தொட்டி மாதிரி ஒன்று கட்டி தண்ணியை சேமிக்கிறோம். எதுக்காக? நீர் பாசனத்துக்காக. இது வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுற ஒரு பழைய மெத்தட். ஒன்று மனிதர்களாகவே ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் நீரை சேமித்து அதை வந்து நீர் பாசனத்துக்காக, விவசாயத்தோட நீர் பாசனத்துக்காக அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இதில் வந்து பெனின்சுலர் இந்தியாவில் இந்த டேங்க் இரிகேஷனுங்கிறது ரொம்ப நல்லா நடக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அங்கே வந்து ஹார்ட் ராக்ஸ் இருக்கும், அப்போ கடினமான பாறைகள் இருக்கும். அப்போ நம்மளால் அங்கே கிணறு தோண்ட முடியாது, கால்வாயும் அமைக்க முடியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக டேங்க் கட்டி தான் இரிகேஷன் பண்ணி ஆகணும். ஸோ அந்த இடத்துல இது போக இயற்கையாகவே பள்ளங்கள் கொஞ்சம் இது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மழை பெய்யும் போது அங்கேயே தண்ணி வந்து நிரம்பி இதாகிடும். ஸோ அதுவும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா அங்கே பெரினியல் ரிவர்ஸ், வற்றாத நதிகள் இருக்காது. அது போக அங்கே பாப்புலேஷனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற நிலங்களும் கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் பெனின்சுலர் இந்தியாவில் டேங்க் இரிகேஷன் பாப்புலராக இருக்குது. Modern irrigation methods.
There are many ways in modern irrigation. Among them, mostly practiced in India are drip irrigation, sprinklers and rain gun, central pivot irrigation. The first one is drip irrigation method. It was first developed. In this method, water is supplied in the form of drops through nozzles. Water can be saved up to 70%. Sprinkler method. It is the simplest and easiest method of all. In this method, water is supplied to the field from the source through the pipes which have small holes. It can be used in the areas of uneven surface also. Rain gun. Rain gun is used to spread water like rain. It can be used to water the crops which grow up to 4 feet. It is useful to irrigate the crops like sugarcane and maize. Central pivot irrigation. It is also called water wheel and circle irrigation. It is a method of crop irrigation in which equipment rotates around a pivot and crops are watered with sprinklers. மாடர்ன் இரிகேஷன் மெத்தட் வந்து இப்போ நிறைய இருக்குது. என்னெல்லாம்னா ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட், ரெயின் கன், சென்ட்ரல் பிவோட். இதில் நம்ம இப்போ ட்ரிப் இரிகேஷனை பற்றி பார்க்கலாம். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணுது. இதில் வந்து தண்ணி நீர்ப்பாசனம் வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா சொட்டு நீர்ப்பாசனம், அதாவது சொட்டு சொட்டாக தான் இதில் வந்து தண்ணி விழுகும். இதன் மூலமாக நம்ம வந்து 70% வரைக்கும் நம்மளால் தண்ணியை சேவ் பண்ண முடியும். இது பேர் ட்ரிப் இரிகேஷன் மெத்தட். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. அடுத்தது இருக்கிறது என்னென்னா ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு மெத்தட். இதில் வந்து தண்ணி எப்படி வந்து ஃபீல்ட்ஸுக்கெலாம் எப்படி சப்ளை ஆகும் அப்படின்னா பைப் மூலமாக தான். பைப்பில் வந்து சின்ன சின்ன துளைகள் நிறைய இருக்கும். ஸோ அதில் தண்ணி வரும்போது அது அப்படியே எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரிங்கிள் ஆகி தண்ணி விழும். ஸோ இதுதான் ஸ்ப்ரிங்க்லர் மெத்தட். இது வந்து அன்ஈவனாக இருக்கிற சமமற்று இருக்கிற பிளேஸில் கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியும். நிறைய ஸ்கூல்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா கிரவுண்ட்லலாம் வந்து இந்த இதுதான் வச்சுருப்பாங்க செடிக்கெலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு. தேர்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ரெயின் கன். ஸோ இதை பார்த்திங்களா ஒரு வந்து கன் மாதிரியே இருக்குது. அந்த கன்லேருந்து ரெயின் வர்ற மாதிரி இருக்குல்ல, அதனால தான் இதை வந்து ரெயின் கன் அப்படின்னு சொல்கிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4 அடி வரைக்கும் வளர்ந்த கிராப்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீர் பாய்ச்சறதுக்கு அவங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம ரெயின் கன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன மாதிரியான கிராப்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சுகர் கேன், மெய்ஸ், இந்த ரெண்டுக்குமே இந்த ரெயின் கன் யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் மெத்தட் வந்து சென்ட்ரல் பிவோட் இரிகேஷன். ஸோ பேருக்கு ஏற்ற மாதிரியே சென்ட்ரலில் வந்து ஒரு பிவோட் இருக்கும், அதை சுற்றி ஒரு எக்யூப்மெண்ட் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். கிராப்ஸுக்கெலாம் வந்து இதில் எப்படி தண்ணி போகும் அப்படின்னா ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கும் இதுலேயும். ஸோ ஸ்ப்ரிங்க்லர் வச்சு தான் இதுலேயும் கிராப்ஸுக்கெலாம் தண்ணி போகும். இந்த மெத்தடை இன்னொரு என்ன நேம் சொல்கிறாங்கன்னா வாட்டர் வீல் அண்ட் சர்க்கிள் இரிகேஷன்னு சொல்கிறாங்க.